வணக்கம் நண்பர்களே. பத்மினி செல்வராஜ் அவர்களின் புத்தம் புதிய நாவல் வலிக்காமல் வாழ்க்கை இல்லை ஆடியோ நாவலாக அவருடைய சேனலில் வெளிவந்துள்ளது. அதனுடைய டீசர் உங்களுக்காக. அலுவலக அறையில் அமர்ந்திருந்தாலும் நொடிக்கொரு தரம் அவன் பார்வை வாயில் பக்கம் சென்று வந்தது. அவனை சற்று நேரம் தவிக்க விட்டே கொஞ்சம் தாமதமாக அன்று வேலைக்கு வந்திருந்தாள் சத்யா. அவளை பார்த்ததும் அவன் உள்ளம் எகிரி குதித்தது. வழக்கம் போல அவனை பார்த்து புன்னகைத்துவிட்டு மடமடவென்று தன் வேலையை பார்க்க சென்று விட்டாள் சத்யா. அதுவரை தவிப்புடன் அவளை எதிர்பார்த்திருந்த கிருபாவுக்கு இப்பொழுது எப்படி பேச்சை ஆரம்பிப்பது என்று தடுமாற்றமாக இருந்தது. அதே நேரம் சமையலறையில் குக்கரை எடுத்து அதில் துவரம் பருப்பை போட்டு கழுவியவள் அதை மூடி அடுப்பில் வைத்துவிட்டு காய்கறிகளை எடுத்து கழுவ ஆரம்பித்தாள். ஒருவாறு தன் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு, சத்யா ஒரு நிமிஷம் இங்க வா என்று அலுவலக அறையில் இருந்து அழைக்க அவளும் கழுவி கொண்டிருந்த காய்கறிகளை அப்படியே வைத்துவிட்டு கையை தன் துப்பட்டாவால் துடைத்தபடி கிருபாவின் அலுவலக அறைக்கு சென்றாள். வாயிலேயே நின்றபடி சொல்லுனா என்று அவனை பார்க்க அவளை முறைத்து பார்த்தான் கிருபா. ஏனோ அவளின் அண்ணா என்ற விழிப்பு அவனுக்கு கசப்பாக இருந்தது. முன்பு அவள் அப்படி அழைக்கும் பொழுது எதுவும் தோன்றவில்லை. ஆனால் எப்பொழுது அவள் தன் மனதில் வந்துவிட்டாலோ அன்றிலிருந்து அவளை அவனின் மனைவியாகத்தான் பார்த்து வருகிறான். அப்படி இருக்க இவள் அண்ணா என்று அழைத்து உறவு முறையை மாற்றுவது எரிச்சலாக இருந்தது. இனிமேல் என்னை அண்ணன்னு கூப்பிடாத சத்யா என்றான் கொஞ்சம் சிடுசிடுப்புடன். அதை கேட்டவள் லேசாக அதிர்ந்து போய், என்னாச்சுனா என்று மீண்டும் ஒரு அண்ணா போட்டு கேட்டு வைக்க அவனுக்கு இன்னும் எரிச்சலாக வந்தது. அப்படி கூப்பிடாதனா கூப்பிடாத என்று எரிந்துவிட, அப்ப வேற எப்படி கூப்பிடுறது என்று தயக்கத்தோடு இழுக்க, எங்க அப்பா அம்மா எனக்கு சின்ன வயசுலயே மொட்டை அடிச்சு காது குத்தி அழகா கிருபாகரன்னு பேர் வச்சிருக்காங்க, அத சொல்லி கூப்பிடு என்று அவளை ஓரக்கண்ணால் பார்த்தவாறு வரவழைத்த கோபத்துடன் சொல்ல, அதை கேட்டவளின் முகத்திலோ அவன் எதிர்பார்த்த மாதிரி எந்த ஒரு தடுமாற்றமும் இல்லை. அச்சோ, அது எப்படி உங்களை போய் பேர் சொல்லி கூப்பிடுறது, வேணும்னா சார்னு கூப்பிடுறேன் என்று அவன் முகம் பார்க்க, அடி வாங்குவ, இந்த சார் மோரெல்லாம் வேண்டாம், எனக்கு ஒன்னும் பெருசா வயசாகிடல, அப்புறம் அண்ணாவும் கிடையாது, புரிஞ்சுதா என்று முறைக்க, இது என்னன்னா என்று சொல்ல வந்தவள் கிருபா முறைக்கவும் பாதியில் நிறுத்தி கொண்டவள், இது என்னங்க வம்பா போச்சு, சார்னும் கூப்பிடக்கூடாது அண்ணானும் கூப்பிடக்கூடாது, அப்பனா எப்படித்தான் கூப்பிடுறது என்று மோவாயில் கை வைத்து யோசிக்க, அதான் சொன்னேனே கிருபான்னு கூப்பிடு என்று இப்பொழுது மையல் பார்வையுடன் சொல்ல, அவன் பார்வையின் அர்த்தத்தை கண்டு கொள்ளாதவளாய், நானும் முன்னையே சொன்னேனே அதெல்லாம் சரி வராது, நீங்க எனக்கு சம்பளம் கொடுக்கிற முதலாளி, உங்களை போய் நான் எப்படி பேர் சொல்லி கூப்பிடுறது என்று சத்யாவு மடம் பிடிக்க, அப்பனா இப்ப கூப்பிட்டியே என்னங்கன்னு அப்படியே கூப்பிடு, என் அம்மா என் அப்பாவை அப்படித்தான் கூப்பிடுவாங்க என்று பூடகமாய் தன் மனதை சொல்ல, அவளோ அப்பொழுதும் அவன் சொல்ல வருவதை கண்டு கொள்ளவில்லை. அச்சச்சோ இதுவும் நல்லா இல்லை என்று இயல்பாக மறுக்க, தத்தி தத்தி கொஞ்சமாவது நான் சொல்ல வருவதை புரிஞ்சுக்கிறாளா பாரு என்று தனக்குள்ளே அவளை திட்டிக் கொண்டவன் தன் மனதில் இருப்பதை எப்படி அவளிடம் சொல்வது என்று தடுமாறினான். பின் தன் தந்தையை லேசாக செருமிக் கொண்டு மனதிற்குள் பல முறை ஒத்திகை பார்த்தவாறு ஏதோ சொல்ல வர, அதே நேரம் அடுப்பில் வைத்திருந்த குக்கர் விசில் அடிக்க அதிலிருந்து பொங்கி நீர் வெளியில் வரும் சத்தம் கேட்டது. அச்சோ, இந்த குக்கர் வேற சரியாகவே வேலை செய்ய மாட்டேங்குது, இப்ப பாருங்க பொங்கி தண்ணி எல்லாம் வெளியில வருது, இத மாத்திட்டு புதுசு வாங்குங்கன்னு சொன்னா மாத்துறீங்களா என்று செல்லமாக திட்டியவாறு சமையலறைக்கு ஓடினாள் சத்யா. சே, நல்ல சான்ஸை மிஸ் பண்ணிட்டியே கிருபா என்று தன்னைத்தானே மானசீகமாக குட்டிக் கொண்டவன் மீண்டும் ஒருமுறை தான் சொல்ல வேண்டிய டயலாகை ஒத்திகை பார்த்து கொண்டு எழுந்து சமையலறைக்கு சென்றான். அங்கே சத்யா பீன்ஸை வரிசையாக பரப்பி வைத்து சரக் சரக் என்று வெட்டி கொண்டிருந்தாள். அவளின் காய் நறுக்கும் வேகத்தை கண்டு ஒரு நொடி மலைத்து நின்றான். மீண்டும் தன் தலையை உலுக்கிக் கொண்டு சத்யா என்று மெல்ல அழைக்க, அவளும் நறுக்குவதை நிறுத்திவிட்டு திரும்பி அவனை பார்த்தவள் மெல்ல புன்னகைத்து என்னன்னா என்று கேட்க வந்தவள் மீண்டும் அவன் முறைக்கவும், என்னங்க என்று மெதுவான குரலில் கேட்க, அவளின் அந்த அழைப்பு அவனுக்கு ரொம்பவும் பிடித்திருந்தது. மனதுக்கு நெருக்கமாக தெரிந்தது. உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் என்று தயக்கத்துடன் இழுக்க, தாராளமா பேசுங்க, நான் என் வேலையை பார்த்துக்கினே இருக்கேன், நீங்க பேசுங்க என்று பக்கத்தில் இருந்த வெங்காயத்தை எடுத்து மலமளவென்று தோலை உரித்து அதையும் கச்சிதமாக நறுக்கினாள். அவள் கவனம் முழுவதும் தன் வேலையில் மட்டும்தான் இருந்தது. இவன் பேசுவதை காது கொடுத்து கேட்டாலும் பெரிதாக கருத்தில் அவள் பதிய வைத்துக் கொள்ளவில்லை என்பது புரிய, இல்லை இது சரிப்பட்டு வராது என்று யோசித்தவன், சரி நீ சமையல முடிச்சிட்டு சீக்கிரமா என் ரூமுக்கு வா என்று விட்டு அங்கிருந்து நகர்ந்து செல்ல சத்யாவுக்கு குழப்பமாக இருந்தது. என்ன ஆச்சு இவருக்கு, நானும் வந்ததிலிருந்து பாக்குறேன், இன்னைக்கு ஒரு மாதிரியா தான் இருக்காரு, ஒண்ணுமே தெரியலையே என்று தன் தோலை குலுக்கியவள் அடுத்து தன் வேலையை கடகடவென்று செய்து முடித்தாள். சமைத்ததையெல்லாம் கொண்டு வந்து அங்கு ஓரமாக இருந்த டைனிங் டேபிளில் வைத்தவள் சில நிமிடங்களில் சமையலறையும் துடைத்துவிட்டு வீட்டை பெருக்கியவள் பின் கையை கழுவி துடைத்தபடி கிருபாவின் அலுவலக அறைக்குள் எட்டி பார்த்தாள். சமையல் முடிஞ்சிடுச்சு,
சாப்பிடுங்க, நான் கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு நகரப் போனவளை, ஒரு நிமிஷம் சத்யா என்று நிறுத்தியவன், இப்படி வந்து உட்கார் என்று தன் அருகில் இருந்த நாற்காலியை காட்ட, அவளோ சுவற்றில் மாட்டியிருந்த கடிகாரத்தில் மணியை பார்த்தவள், ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு, அடுத்த வீட்டுக்கு சமைக்க போகணும் என்று இழுக்க, இன்னைக்கு ஒரு நாள் லேட்டா சாப்பிட்டா அவங்களுக்கு ஒண்ணு ஆயிடாது, இப்படி வந்து உட்காரு என்று சிடுசிடுக்க, அவளுமே என்ன சொல்வது என்று புரியாமல் அவஸ்தையில் நெளிந்தவள் எதுவும் சொல்லாமல் அறைக்குள் சென்று அவன் காட்டிய இருக்கையின் நுனியில் அமர்ந்தாள். அவளிடம் கொஞ்சம் வேகமாக பேசிவிட்டாலும் அவள் உள்ளே வந்ததும் எப்படி ஆரம்பிப்பது என்று தெரியவில்லை. உதடுகள் ஒட்டிக்கொள்ள, வார்த்தைகள் தொண்டைக்குழியில் சிக்கிக்கொள்ள, எதுவும் பேச்சு வரமாட்டேன் என்றது. அவனுக்கே இது புது மாதிரியான அவஸ்தையாக இருந்தது. ஆனாலும் தன் மனதை முயன்று திடப்படுத்திக் கொண்டவன், வந்து எனக்கு சுத்தி வளைச்செல்லாம் பேச தெரியாது சத்யா, நேரடியாகவே கேட்கிறேன், என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா என்று தடாலடியாக கேட்டு வைக்க, அதை கேட்டதும் அதிர்ந்து போய் விழுக்கென்று நிமிர்ந்து அவனை பார்த்தவள், என்ன சொன்னீங்க என்று கலவரத்தோடு கேட்க, வந்து நான் உன்னை விரும்புகிறேன் சத்யா, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என் வாழ்க்கை அழகாக இருக்குன்னு தோணுது, உன் 3 பிள்ளைகளையும் நல்ல அப்பாவா இருந்து பாத்துக்குவேன், எனக்கு ஒரு துணை வேண்டும், என் கடைசி காலம் வரைக்கும் ஒரு நல்ல துணையாக நீ இருப்பாயா என்று கண்களில் பளபளப்புடன் ஒருவித ஆர்வமும் தயக்கமுமாய் கேட்டு வைக்க, சத்யாவோ இன்னுமாய் அரண்டு போனாள். என்ன சொல்றீங்க என்று அதிர்ச்சியோடு கேட்க, ஆமா சத்யா, உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு என்றும் மீண்டும் அதே டயலாகை சொல்ல, அதற்குள் தன்னை ஒருவாறு சுதாரித்துக் கொண்டவள், எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, அதோட 3 பிள்ளைங்க இருக்காங்க என்று தழுதழுத்தவாறு குரல் கம்ம சொல்ல, தெரியும் சத்யா, உனக்கு துணையாய் உன் 3 பிள்ளைங்களுக்கும் நல்ல தகப்பனாய் இருக்க ஆசைப்படுகிறேன். நானும் இத்தனை வருடங்களாக தனியாக நின்று விட்டேன். இப்பொழுதுதான் ஒரு துணையின் அவசியம் எனக்கு உரைத்தது. அன்று என் உடல்நிலை சரியில்லாமல் போன போது நீ மட்டும்தான் என்னை பக்கத்திலிருந்து பார்த்துக்கிட்டே என்று சொல்ல, அது ஒரு பழக்க தோஷத்தில் உதவியது என்று சொல்ல வந்தவளை கையை நீட்டி தடுத்தவன், எனக்கு தெரியும் சத்யா, உன் மனசுல என் மீது எந்த ஒரு நோக்கமும் இல்லை என்று. ஆனால் எனக்குத்தான் அந்த நிகழ்வுக்கு பிறகு வாழ்க்கையின் நிதர்சனம் புரிந்தது. கடைசி காலத்தில் நம்மோடு செலவழிக்க, நல்லது கெட்டது பகிர்ந்து கொள்ள ஒரு துணையின் அவசியம் தேவை என்று அப்பொழுதுதான் உணர்ந்து கொண்டேன். அம்மா, அப்பா, தங்கை என்று எல்லோரும் இருந்தாலும் அவர்களுடன் என்னுடன் கடைசி வரைக்கும் இணைந்து பயணிக்க முடியாது. அதனால்தான் எனக்கென்று ஒரு குடும்பம் வேண்டும் என்று தோன்றியது. இனிமேல் புதுசா கல்யாணம் பண்ணி குடும்பத்தை உருவாக்குவதற்கு பதிலாக உன்னுடைய குடும்பத்தில் நானும் ஒரு அங்கமாய் இணைந்து கொள்ள விரும்புகிறேன். நீ என்ன சொல்ற என்று சத்யாவை ஆர்வத்துடன் பார்க்க, இன்னுமே அதிர்ந்து போய் திருவென்று விழித்துக் கொண்டிருந்தாள் சத்யா. இதுவரை அவளிடம் யாரும் இப்படி கேட்டதில்லை. கேட்கும் அளவுக்கு அவள் வைத்துக் கொண்டதில்லை. தான் உண்டு, தன் வேலை உண்டு என்று மற்ற வீடுகளில் தன்னுடைய கடமையை செய்துவிட்டு விடுவிடுவென்று நிற்காமல் வந்து விடுவாள். ஏனோ கிருபாவின் மீது மட்டும் அவளுக்கு கொஞ்சம் அக்கறை. அவனுக்கு வேறு யாரும் துணை இல்லை என்பதாலோ, இல்லை அவன் ஒரு மாற்றுத்திறனாளி என்பதாலோ ஏதோ ஒன்று அவனிடம் சற்று நின்று பேச வைத்தது. அதனால்தான் அவனோடு சலுகையோடு கொஞ்ச நேரம் வாயடிப்பாள். அதுவும் தன் வேலைக்கு எந்த தாமதமும் ஆகாமல் வேலையை பார்த்து கொண்டே சற்று நேரம் பேசிக் கொண்டிருப்பாள். அது தவறு என்று இப்பொழுது உரைத்தது. அதனால் தான் இப்படி தன்னிடம் கேட்கிறாரோ என்று தோன்ற, சாரிங்க, நான் எதுவும் அப்படி உங்ககிட்ட நடந்துகிட்டேனா என்று தயக்கத்தோடு கேட்க, அச்சச்சோ, அப்படியெல்லாம் இல்லை சத்யா, உன்னை பற்றி தெரியாதா, எனக்குத்தான் திடீரென்று இப்படி ஒரு எண்ணம் என்று சொல்ல, அவளுக்கோ இன்னுமே சமாதானம் ஆகவில்லை. நான் ஏதாவது உங்க மனசை கலைக்கிற மாதிரி நடந்திருந்தால் மன்னிச்சிடுங்க, எனக்கு அந்த மாதிரி எண்ணம் எதுவும் இல்லை என்று சிறு இறுக்கத்தோடு சொல்ல, இதுவரைக்கும் இல்லாமல் இருக்கலாம், இப்ப யோசிச்சு பாரு சத்யா, எத்தனை நாளைக்கு நீ பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு கஷ்டப்படுவ, அதோடு பிள்ளைங்களுக்கும் அப்பா என்ற ஒரு உறவு வேண்டும் தானே, அவர்களுக்கு அப்பா கிடைத்த மாதிரி இருக்கும், எனக்கும் ஒரு அழகான குடும்பம் அமைந்த மாதிரி இருக்கும், நீ யோசிச்சு சொல்லு என்று பொறுமையாக எடுத்து சொல்ல, அவளோ துளியும் யோசிக்காமல், இதுல யோசிக்க எதுவும் இல்லை, என் பிள்ளைங்களை நான் தனியா நின்னே வளர்த்துடுவேன், இன்னும் கொஞ்சம் வருஷம் கஷ்டப்பட்டா போதும், பெரியவ தலையெடுத்துட்டானா அப்புறம் என் ஓட்டத்தை கொஞ்சம் குறைச்சுக்குவேன். சத்யாவும் தெளிவாக மறுத்தாள். சரி, நீ பிள்ளைங்களை வளர்த்து ஆளாக்குற, நாளைக்கு அவங்களுக்குன்னு ஒரு குடும்பம் வந்ததும் அவங்க குடும்பத்தை தான் பாப்பாங்க, வயசான காலத்துல உனக்கு ஒரு துணை தேவையா இருக்கும். அனுபவித்தவன் நான் சொல்றேன், நானும் எனக்கு யாரும் வேண்டாம் என்று வீம்புடன் தான் இத்தனை வருஷம் வாழ்ந்தேன். ஆனால் நான் செய்த முட்டாள்தனம் இப்பொழுதுதான் உரைத்தது. அதே முட்டாள்தனத்தை நீயும் செய்யாதே. இப்போதைய வாழ்க்கையை மட்டும் பார்த்துட்டு நாளைக்கு எதிர்காலத்தை பார்க்காமல் விட்டுடுறோம். அதை பற்றி யோசிக்கும் பொழுது காலம் கடந்திருக்கும். அதனால் தான் உனக்கு அட்வைஸ் பண்றேன், நல்லா யோசிச்சு பாரு என்று மீண்டுமாய் அவளுக்கு எடுத்து சொல்ல, இல்லனா நீங்க எப்படி சொன்னாலும் இது சரி வராது. அதோடு ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் கல்யாணம் ஆனவ, என்னால இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க முடியாது என்று விரக்தியோடு சொல்ல, என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த டீசர் உங்களுக்கு பிடித்திருந்ததா? இந்த நாவலை தொடர்ந்து பத்மினி செல்வராஜ் நாவல்ஸ் சேனலில் கேட்டு மகிழுங்கள். இந்த நாவலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம், மறக்காமல் கேட்டு பாருங்க. நன்றி. அன்புடன் உங்கள் ஆர்ஜி சித்ரா.